முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மற்ற சமுதாயத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்களாக தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். மற்றவர்களோடு அவங்களுக்கு ஒட்டி போவது கிடையாது. அவங்களுடைய பெயரை அரபு மொழியில் வைத்துக்கொள்கிறார்கள். அவங்களுடைய உடை வித்தியாசமான உடையை அணிந்து கொள்கிறார்கள். அவர்கள் தாடி வளர்த்து கொள்கிறார்கள். தலையில் தொப்பியை குல்லாவை போட்டுக்கொள்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலையும் மற்றவங்களுக்கிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான முறையில் முஸ்லீம்கள் நடக்கிறார்களே, இதுக்கு என்ன காரணம்? எல்லோரையும் போல் நடக்க வேண்டியதானே. தமிழர்களுக்கு உள்ள ஒரு கலாச்சாரம் இருந்தால் வேஷ்டி கட்டுவது என்றால் அதை கூட கட்ட மாட்டேன்னு என்கிறார்கள். அவங்க லுங்கியை கட்டுகிறார்கள். இப்படி எல்லாத்துலேயுமே அவங்க என்ன செய்கிறாங்க? வேறுபட்டு தங்களை காட்டிக்கொள்கிறார்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், முதல்ல இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மற்றவர்கள்லாம் ஒன்றா இருக்காங்க, மற்றவர்கள்லாம் ஒன்றாவா இருக்கிறாங்க? இல்லை ஒரே மாதிரி தான் எல்லோரும் ட்ரெஸ் அணிகிறாங்களா? முஸ்லீம்களை விட்டுருவோம், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரே விதமான ஒரு ட்ரெஸ் தான் போடுறாங்களா? அவங்களே பலவிதமான ஆடை அணியக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு விதமான ஆடை இருக்கும், ஒரு பகுதிக்கு ஒரு விதமான ஒரு ஆடை இருக்கும், ஒரு ஊருக்கு ஒரு விதமான ஆடை இருக்கும். அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே என்ன செய்யும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு மதத்துக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் கூட அவங்க எல்லாருமே ஒரே கலாச்சாரத்திலே இருக்கிறாங்க இல்லை. அவங்க நட உடை பாவனை எல்லாமே என்ன செய்யும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உதாரணமாக இப்போ தாடி வைக்கிறது முஸ்லீம் வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. சரி, முஸ்லீம்கள் வைக்கிறாங்க. அப்போ சீக்கியர்கள் வைக்கிறாங்களே என்ன? அப்போ அங்கே உள்ள பகுதியில் அந்த கலாச்சாரம்னா எல்லாருமே என்ன செய்கிறாங்க? அங்கேயும் தான் தாடி வைக்கிறார்கள். அப்போ முஸ்லீம்கள் தாடி வைக்கிறார்கள்ன்றவுடனே என்ன செய்றீங்க? அதை தனியாக காட்டுறாங்கன்னு நம்ம நினைத்து கொள்கிறோம். ஆனால் முஸ்லீம் மன்மோகன் சிங்கு தாடி தான் வச்சிருக்கிறாரு. இப்போ உள்ள பிரதமர் கூட அதை தான் பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கும் தாடி இருக்கிறது. அப்போ எல்லாருமே தாடி வைத்த தாகூருங்கிற ஜனகணமான பாடல் பாடுறீங்க, அதை எழுதினவருக்கு தாடி தான் இருக்கிறது. அப்போ முகமது ஜின்னா முஸ்லீம் தலைவராக இருந்தார், அவர் ஃபுல் சேவ்டாக இருப்பார், அவர் தாடியே கிடையாது. அப்போ தனித்து காட்டுவதாக சொல்வதெல்லாம் உங்களுக்கு எதனால் வருகிறது என்று சொன்னால், நாங்கள் அப்படிலாம் தனிச்சே காட்டுறதில்லை. முஸ்லீம்கள் எல்லோரும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக எல்லாருமா இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி அந்த ஒரு மாதிரி ஜுபா போட்டுக்கிட்டு ஒரு டைப்பான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறவங்க மிக மிக சின்ன அளவு முஸ்லீம்களில். மற்றவங்கள்லாம் மற்ற எல்லா ஊர் உலகத்தில் உள்ள மாதிரி தான் என்ன செய்கிறாங்க? ஆடை அணிகலன்கள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், முஸ்லீமை இந்த மாதிரி நினைப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. மற்றவங்களும் நினைக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ மற்ற பகுதிகளில் நீங்கள் வேறு கிராமத்து பகுதிகளெலாம் போனீங்கன்னா எல்லாருமே லுங்கி தான் கொடுத்துருப்பாங்க. முஸ்லீம் அல்லாதவங்க அதை ஒட்டி தான் கிராமங்கள்லாம் நடமாடுவாங்க. அந்த வேஷ்டி கட்டிக்கிட்டு போகிறதெல்லாம் ஒரு இந்த மைனர் மாதிரி பெரிய லெவலில் உள்ள ஆளுக்கு தான் கட்டிக்கிடுவாங்க. வெகுஜன மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்ட்டா, முஸ்லீம்னா அவங்க லுங்கி கட்டிக்கிறாங்க, நம்ம வேஷ்டி கட்டுக்கிறோம், அதில் மாறுபடுறாங்கன்னு நினைக்கிறீங்க. எல்லாரும் வேஷ்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் படித்தவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு மேல்தட்டு ஆளுக்கு தான் வேஷ்டியை கட்டிக்கிட்டு அதான் தமிழன் கலாச்சாரம்னு சொல்கிறீங்களே தவிர, அப்படி தான் எல்லா பகுதியிலும் இருக்கிறாங்களா? இல்லை. சாதாரணமாக வேஷ்டியோடு தான் எங்கள் தான் நடமாடிக்கிட்டு இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். இது எதனால் உங்களுக்கு இதெல்லாம் வருதுன்னு கேட்டால், சினிமாக்கள், தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சினிமாக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், எல்லாரையும் காட்டுற மாதிரி முஸ்லீமை காட்ட மாட்டான். ஒரு முஸ்லீம் கதாபாரத்தை காட்டுறதா இருந்தால் அது என்ன செய்வான்னா, அதுக்குன்னு என்ன எல்லா முஸ்லீம் அப்படியே இருக்கிறான், அப்படி பார்த்து காட்டினாலும் பரவாயில்லை. முஸ்லீம் பலதரப்பட்டவன் இருக்கிறான். முஸ்லீமில் இந்து சமுதாயத்தில் உள்ளவர்கள் என்ன கோலத்தில் இருப்பார்களோ அதே கோலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். மிகச்சில முஸ்லீம்கள் தான் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதுக்குள்ளே காரணத்தை ரெண்டாவது சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை காட்டுறான்னு சொன்னால் திரைப்படங்களில் அது ஒரு டைப்பாக காட்டிடுறான். முஸ்லீமை காட்டுறதா இருந்தால் அது என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு உச்சி மாதிரி ஒரு தாடியை கட்ட வேண்டியது, தலையில் ஒரு தொப்பியை போட வேண்டியது, அதுக்கு மேலே ஒரு பச்சை துண்டை கட்டிக்கிற வேண்டியது, இந்த மாதிரி ஒரு ஒரு தாயத்து இந்த மாதிரி விற்கிறது, சாம்பிராணி போடுறது, இதெல்லாம் இது மாதிரியான தோற்றத்தில் உங்கள்கிட்ட சினிமாக்காரன் காட்டுறான். அவன் இந்த முஸ்லீம்டா இப்படி தான் இருப்பான்னு. இந்த சாம்பிராணி போடுற முஸ்லீம் எத்தனை பேர் இருக்கான் ஊருக்கு? ஒருத்தன் கூட இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு 500 பேர் கூட தர மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒருத்தனை இஸ்லாத்தின் அடையாளமாக என்ன செய்கிறாங்க சினிமாக்களில்? முஸ்லீமை காட்டுறதா இருந்தால் இப்படியான ஒரு கோலத்தில் போடு அப்படி போடுறானே தவிர, அப்படி தான் எல்லா முஸ்லீமும் இருந்துகிட்டு இருக்கிறாங்களா? இல்லை. அப்போ சினிமாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ எம்ஜிஆர் தன்னுடைய தோற்றத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பார்.
அவர் சினிமாவில் முஸ்லீமாக நடித்தாலும் சரி தான், அவர் நினைஞ்சிருவார் ஒரு மாதிரியாக பைத்தியக்கார மாதிரி மேரானா அப்துல் ரஹ்மான் படித்தார்னு சொன்னால் அவர் அப்படி தான் இருப்பார். முஸ்லீம்கள் எப்படி இயற்கையாக இருக்க மாட்டார்களோ அது மாதிரியான கோலத்தில் வந்து அவர் நடிப்பார். அப்போ இந்த சினிமாக்காரங்களுடைய அந்த பொது புத்தியில் என்ன எவனும் ஆரம்பித்து வச்சுட்டானா அல்லது எல்லோரும் பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னு தெரியலை. அவங்களுடைய பொது புத்தியில் என்ன உண்டாகிவிட்டது என்று சொன்னால், முஸ்லீம்கள் பூரா இப்படி தான், எந்த முஸ்லீம்னு இங்கே பழகி பார்க்க கிடையாது. முஸ்லீமில் படித்தவர்கள், விஞ்ஞானிகள், டாக்டர்கள், பெரிய பெரிய எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் இப்படியான ஒருத்தர் 2 பேரை வைத்துக்கொண்டு இப்படி காட்டணும், எல்லா முஸ்லீமும் இப்படி சித்தரிக்கணும் என்று அப்படி காட்டுனதுனால உங்களுக்கு இந்த எண்ணம் வந்துச்சே தவிர, எதில் நாங்கள் தனித்து காட்டுறோம் எல்லாத்தையும் நீங்கள் மாதிரி தான். நாங்கள் இட்லி தான் சாப்பிட்றோம், நீங்கள் இட்லி தான் சாப்பிட்றீங்க, தோசை சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம், நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. அப்போ எல்லாமே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்குறோம். எதுலேயுமே ஒரு மாற்றமாகலாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைவ பிரியர்களை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். அப்போ இந்த சினிமாவில் இப்படி அது மாதிரி வந்து இந்த பேசும்பொழுது என்ன செய்வான்னு கேட்டால், முஸ்லீமை வந்து காட்டுறதா இருந்தால் என்ன செய்வான்டா, அவன் பேச்சு வந்து தமிழாக இருக்கக்கூடாது, வேணும்னு இப்படி காட்டுவாங்க. நம்பள் வர்றான் நிம்பள் போகிறான்னு பேசுவாங்க. யார்? முஸ்லீமை வந்து சினிமாவில் காட்டினாங்கன்னா எப்படி காட்டுவான்? இந்த நம்பள் வர்றான் நிம்பள் போகிறான்னு எந்த முஸ்லீம் பேசுகிறான்? முஸ்லீம் அந்த நல்ல முஸ்லீம் மாதிரி பேசக்கூடிய பேச்சாளர்கள் இங்கே வேறு சமுதாயத்து கூட கிடையாது. அந்த அளவுக்கு பேசுவாங்க. பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் முஸ்லீமில் இருக்கத்தான் செய்கிறார்கள். நல்ல தமிழில், அழகு தமிழில் பேசக்கூடியவர்கள். முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, நல்ல அழகான தமிழில் தான் என்ன செய்கிறாங்க, பேசுகிறார்கள். அவங்க யார் நம்பள் வர்றான் நிம்பள் போகிறான்லாம் என்ன செய்கிறாரு, அப்படி சொல்கிறதே கிடையாது. நம்பளுக்கு நிம்பளுக்கு இதெல்லாம் என்னன்னு கேட்டால், சினிமாவில் வந்து முஸ்லீம்களை வந்து இவங்க வந்து நிம்பளுக்கு நம்பளுக்குன்னு பேசுவாங்க. ஏன்னா அப்போ தமிழுக்கு நாங்கள் அப்பாற்பட்டவர்கள் மாதிரி நீங்கள் வந்து சித்தரிச்சிட்டீங்க. நீங்கள் முஸ்லீம்கிட்ட பழகி பாருங்கள், எந்த முஸ்லீமாச்சும் நம்பளுக்கு நிம்பளுக்குன்னு பேசிக்கணும் உங்கள்கிட்ட. இவங்க காட்டுற மாதிரி ஒரு முஸ்லீம் உங்களோட நண்பனாக இருக்கிறானா? இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மிக அரிதாக அவங்க காட்டுற மாதிரி இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அடிபட்டவங்க, கீழ்த்தரத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பக்கீர்சா கூட்டை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு என்ன பிச்சை எடுக்க போவாங்க. அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு தோற்றமாக பெரிய தாடி வச்சுக்கிட்டு ஒரு பச்சை கோட்டு போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக சில முஸ்லீம்கள் இருப்பாங்க. இந்த சாம்பிராணி போட்டு சம்பாதிக்கக்கூடியவனாக சில முஸ்லீம் இருப்பான். இப்படி எவ்வளோ பேர் இருப்பான்னு கேட்டால், தமிழ்நாடு பூரா சேர்ந்தால் கூட ஒரு 1000 பேர் தரமாட்டான், 2 பேரும் சேர்ந்து. இப்படியானவனை பிடிச்சி தேடி இருக்கிறாங்க பாருங்க. முஸ்லீமை காட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு கொட்டடிச்சுக்கிட்டு பாட்டு பிடிச்சிட்டு போகிற மாதிரி என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. அப்போ என் மதமா உன் மதமான்னு சொல்லி படிக்கும்போது என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு கோலத்தில் எங்களை காட்டுவாங்க. அப்போ சினிமாக்களில் வந்து எங்களுடைய மொழி தனியானது, எங்களுடைய நடை தனியானது, எங்களுடைய உடை தனியானது, யாருடையும் ஒட்ட மாட்டாங்க. எம்ஜிஆரே கதாநாயகன் நடித்தாலும் அவர் கூட அப்படி தான் நடிப்பாருங்கிற அளவில் முஸ்லீம்களுக்கு ஒரு 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 தோற்றத்தை, ஒரு போலியான ஒரு தோற்றத்தை நினைச்சிட்டாங்க, உண்டாக்கி வைத்து விட்டார்கள். அதனால் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், அதுதான் நெசம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எதை பார்க்க மாட்டேங்கிறீங்க, நம்ம இப்படி தான் முஸ்லீம் இருக்கிறானா? நியூ காலேஜ் முஸ்லீம் காலேஜ் பாருங்களேன், இவன் சொல்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்கானு, ஒருத்தவங்க இருக்க மாட்டானே. ஜமால் காலேஜில் படிக்கிறாங்க, போய் பாருங்களேன், இவன் காட்டுற மாதிரி ஒருத்தன் இருக்கிறானான்னு பாருங்கள், இருக்க மாட்டேங்கிறான். அப்போ அரசாங்க ஊழியர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவன் சொல்கிற மாதிரி எவனா வச்சுருக்கானான்னு பாருங்கள், இருக்க மாட்டாங்க. முஸ்லீம் தலைவர்கள், கட்சி தலைவர்கள் இருப்பாங்க, இப்போ பாருங்கள் இவன் மாதிரி இவன் சொல்கிற மாதிரி இருக்கானாண்டு. அவ்வளோ நீட்டாக அழகாக என்ன செய்கிறாங்க, அந்த முஸ்லீம்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க சினிமாவில் காட்டினதை வைத்து கொண்டு தான் அப்படி ஒரு கருத்து உங்களுக்கு எதுலையும் ஒட்ட மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கருத்து உண்டாயிடுச்சே தவிர, நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உணவு, உடை, இந்த கலாச்சாரம், இந்த விஷயத்திலெல்லாம் இஸ்லாத்தில் வந்து பெரிய எங்களுக்கு கட்டுப்பாடு சட்டங்கள்லாம் கிடையாது. என்ன சட்டம் இருக்குதுன்னு கேட்டால், இறைவன் பெயரால் அறுக்கப்பட்டதை தான் நீங்கள் சாப்பிடணும், அது இல்லாத சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் உணவு எந்த உணவு சாப்பிடுது என்பதில் வந்து பிஸ்மில்லான்னு சொல்லி அறுக்கப்பட்ட உயிரினங்களை சாப்பிடுவதாக இருந்தால் அதில் மட்டும் நாங்கள் ஒதுங்கி கொள்வோம். அந்த உணவை நீங்களும் சாப்பிடலாம், நாங்களும் சாப்பிடலாம். அது இறைவன், அந்த உயிரை வந்து இறைவன் கொடுத்துருக்குறான். இறைவன் கொடுத்ததை நம்ம எடுப்பதாக இருந்தால் இறைவன் பெயரால் தான் எடுக்கணும். இறைவா நீ அனுமதித்ததால் தான் நான் இதை அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிராணியை அறுக்கணும். பிஸ்மில்லாக்கு அதான் அர்த்தம். பிஸ்மில்லாண்டா என்ன, இறைவா உன் பெயரால் அறுக்கிறேன்டா என்ன அர்த்தம், நான் வந்து இந்த கொள்ற நோக்கமெல்லாம் கிடையாது, இந்த உயிருக்கு சொந்தக்காரன் நீ தான், நீ எங்களுக்கு அனுமதித்து விட்டாய், நீ சொன்ன காரணத்தினால் அறுக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து லைசன்ஸ் மாதிரி அந்த ஒரு நம்பிக்கையை சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த உயிர் கொள்ளணுங்கிற ஒரு நோக்கம் வந்து அடிபட்டு போய் விடுகிறது. அதனால தான் அந்த நேரத்துக்கு அப்படி செய்து விட்டு மற்ற உயிரினங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் போய் உதவி செய்கிறவர்களாக முஸ்லீம்கள் இருப்பார்கள். அப்போ இந்த ஒரு காரணத்திற்காக இதில் ஒன்று நாங்கள் உங்கள்கிட்ட தனித்து நிற்போம், உணவில் அதில் நிற்போம். அதே மாதிரி வந்து தடை செய்யப்பட்ட உணவுகள்னு சிலது எங்களுக்கு இருக்கிறது, அதை சாப்பிடக்கூடாது என்பதில் நாங்கள் தனித்து நிற்போம். மதுபானம் அருந்தக்கூடாது,
அதில் நாங்கள் உங்கள்கிட்ட தனித்து நிற்போம். நீங்கள் மதுபானம் அருந்த போனீங்கன்னா சரியான முஸ்லீம்கள் வந்து அது மதுபானத்தை அருந்த மாட்டாங்க, அதுலேயும் பெயர் தாங்கிகள் இருப்பாங்க. அவங்களும் என்ன செய்வாங்க, மற்றவங்க மாதிரியே அருந்தி கொள்வார்கள். அது மாதிரி பன்றி, நாய், நரி, சிங்கம், புலி போன்ற பிராணிகளை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். அது வந்து உண்பதற்கு தடை செய்யப்பட்டவைன்னு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் நாங்கள் வந்து ஒதுங்கிக் கொள்வோம். மீதி உள்ள விஷயம் ஆடைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆண்கள் பட்டாடை அணியக்கூடாது. பட்டில் மட்டும் நாங்கள் ஆண்கள் ஆடை அணியக்கூடாது. மற்ற எந்த கலரில் எந்த மாதிரி வேண்டாலும் போடலாம். இப்போ நீங்கள் ஜுப்பா போடலாம், சட்டை போடலாம், சுடிதார் போடலாம், கோட்டு போடலாம், ஷெர்வானி போடலாம், என்ன பைஜாமா போடலாம், என்ன வேண்டாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதெல்லாம் அதுக்கு மார்க்கத்தோட சம்பந்தம் கிடையாது. நீங்கள் வசிக்கிற ஊர்களுக்கும் உங்கள் வசதிக்கும் தகுந்தவாறு எந்த ட்ரெஸ் உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த மாதிரி ட்ரெஸ் என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ளலாம். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு வந்து சட்டம் இருக்கே தவிர மற்றபடி எல்லாத்துலேயும் சின்ன எல்லா மாற்றமாக செய்யுங்கலாம் கிடையாது. மத அடிப்படையில் உள்ள இதில் தான் நீங்கள் தனியாக ஒதுங்கி நின்று கொள்ளணுமே தவிர, அவங்கெல்லாம் இப்போ சைவ உணவு சாப்பிட்றாங்க, அவங்கெல்லாம் தோசை இட்லி சாப்பிட்றாங்க, அதனால் நீங்கள் தோசை இட்லி சாப்பிடாதீங்கன்னு நாங்கள் சொல்லுவோமா? அது தோசை இட்லி அது நல்ல இறைவன் எங்களுக்கு அனுமதித்த உணவு, நாங்களும் சாப்பிடுவோம். அப்போ அந்த மாதிரியான வகையில் உணவு செய்யணுமா இருக்கட்டும். குடிக்கிற டீ காப்பி எல்லோரும் குடிக்கிறாங்க, நம்ம வந்து வேறு ஒன்றை குடிப்போம், நாங்கள் குடிப்போமா? அதை தான் குடிப்போம். நீங்கள் டீ குடித்தா நாங்கள் தான் டீ குடிப்போம், நீங்கள் காப்பி குடித்தா நாங்கள் காப்பி குடிப்போம். அப்போ அந்த பகுதியில் என்ன பழக்கமாக இருக்கிறதோ அந்த பழக்கத்தில் நாங்கள் எதில் மாறுபடுறோம், எதுலேயும் மாறுபட மாட்டோம். என்ன இஸ்லாத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தால் அதை தாடி வைப்பது ஆண்களுக்கு உள்ள ஒரு அழகுன்னு இஸ்லாம் சொல்கிறது. அது நல்ல பேணக்கூடிய முஸ்லீம்கள் வந்து தாடி வைப்பாங்க. மற்றவங்க பேணாதவன், பேருக்கு இருக்கிறவன் தாடி வைக்கவும் மாட்டான், தொழுவான், எல்லாமே செய்வான், அதில் பிடிமானம் இல்லாமல் இருப்பான். அப்போ இப்படி சில பேரை நீங்கள் பார்க்கலாம். தாடி வைக்கிறதுக்குன்னு கேட்டால் அது ஒரு ஆண்களுக்கு உள்ள ஒரு அழகு. அது நீங்கள் விளங்காமல் நல்லா இருக்குது, நீங்கள் தான் வேணும்னு தப்பாக சிறைத்து கொள்கிறீர்கள். அது வந்து நீங்கள் தான் இது மாதிரி மாறிக்கிறணும், மற்றவங்க இது மாதிரி மாறிக்கிறணும். ஏன்னா அது போய் சிறைக்கிறதுனால தோள்கள் தடித்து போகிறது, அந்த பல்லுடைய அந்த ஈர்களுடைய சக்திகள் எல்லாம் என்ன செய்கிறது, குறைந்து போய் விடுகிறது. பல விதம் பார்க்கவே கொஞ்சம் நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளேர்ந்து இருப்பான், இந்த இடம் மட்டும் கருப்பாக கிடக்கும். சேவ் பண்ணி அந்த கண்ணமெல்லாம் கருத்து போய்விடும். அதெல்லாம் தவிர்ப்பதற்காக வேண்டி அதுக்கு செலவு வேறு. அதை முடிக்க வேண்டி செலவு பண்ணுற அம்புட்டு, அதுக்கு லோசன் என்ன, கிருமி என்ன, அது என்ன, அதுக்கு மிஷின் என்னன்னு சொல்லி பெரிய அளவில் அதற்காக ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அவன் வாழ்நாள் பூரா அதுக்கு செலவழிச்சது கொண்டு ஒரு வீடு கட்டிடலாம். அந்த அளவுக்கு அதுக்காக ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறான். அது எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறீங்க? அது தத்துவார்த்த ரீதியாக இதில் என்ன உங்களுக்கு கேடு இருந்துட்டு போகுது? ஆணுக்கு அதான ஒரு அடையாளமாக இருக்குது, பெண்களுக்கு இல்லை தானே. பெண்களுக்கு இல்லாமல் ஆண்களுக்கு மட்டுமாக இருந்தால் அது ஆண்கள் வந்து அதை காட்டிக்கொள்ளத்தானே வேணும். பெண்களுக்கு உள்ள அடையாளத்தை பெண்கள் காட்டிக்கொள்ள வேண்டும், ஆண்களுக்கு உள்ள அடையாளத்தை ஆண்கள் காட்டிக்கொள்ள வேண்டும். ஏன் அவங்களுக்கு மட்டும் வலுவலுண்டு முகத்தை வைத்துட்டு ஆண்களுக்கு மட்டும் எப்படி இருக்குது? இதுதான் ஆண்மைக்கு அழகு. அது மாதிரி வந்து நீங்கள் மயிலை எடுத்துக்கொண்டாலும் ஆண் மயிலுக்கு தான் அந்த மாதிரி அழகான தோகையெல்லாம் இருக்கும். ஆண் சிங்கத்துக்கு தான் அந்த மாதிரி பிடரி மயிரெலாம் என்ன செய்யும், ஒரு கம்பீரமாக இருக்கும். ஆண் சேவலுக்கு தான் தலையில் தனியான ஒரு அடையாளம் இருக்கும். அதெல்லாம் ஒரு கம்பீரத்துக்குரிய அடையாளமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வைங்க என்று இஸ்லாம் அதுக்காக நாங்கள் செய்கிறோம். இதில் மாற்றமாக செய்கிறோன்ட்டு இல்லை, இது எல்லாருமே இதை கடைப்பிடிக்கணும். விஞ்ஞானிகள்லாம் எடுத்து பாருங்கள், எல்லாருமே பெரும்பாலும் தாடி வைத்தவர்களாக தான் இருப்பாங்க. பெரியார் போன்ற சிந்தனையாளர்கள் எடுத்துக்கிற அவங்க அப்படி தான் இருப்பாங்க. சிந்தனையாளர்கள்லாம் இது ஒரு தேவையற்ற வேலை, இதுக்கு போயிட்டு காசைப்படி செலவழித்து முகத்தை வீணாக்குறதா அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமானவர்கள் இருக்கிறாங்க. விஞ்ஞானிகள், அறிவாளிகள்லாம் அப்படி இருப்பாங்க. அதனால் வந்து இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இது நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தாடி வைக்கிற முஸ்லீம் வந்து அப்படி முஸ்லீம் வந்து மட்டும்தான் வைப்பான் இருந்துச்சு. இப்போ என்னாச்சு, எல்லோரும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏதோ முஸ்லீம்கள் அந்த தாடி வைத்ததை பார்த்து சரி தாடி தான் ஆண்களுக்கு அழகுன்னு சொல்லி இளைஞர்கள்லாம் பாருங்கள் எல்லோரும் தாடியோடு நடமாடுறாங்க. தாடி இல்லாமல் வரக்கூடியவர்கள் ரொம்ப 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 குறைவாக ஆகிவிட்டார்கள். இதில் என்ன தனித்து காட்டிட்டோம்? நாங்கள் தனிச்செல்லாம் காட்டலை. இந்த பேர் வைக்கிறது நீங்கள் கேட்குறீங்க, பேர் வைக்கிறது மட்டும் அது நீங்கள் சொல்கிற மாதிரி தனித்து தான் இருக்குது. நீங்கள்லாம் ராமசாமி, கந்தசாமி, முருகன், அழகன் இப்படி பேர் வச்சிங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னா அப்துல் காதர், இப்ராஹிம், மூசா, முஸ்தபா, முகமது இப்படி பேர் வைக்கிறார்கள். இதில் மட்டும்தான் தனித்து இருக்கிறார். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீர்கள்னு சொன்னால் இந்த பெயர் வைப்பதில் மட்டும்தான் தனித்து இருப்பதாக சொல்ல முடியும். அது தனித்து இருப்பது கூட எதற்காக இருக்கிறார்கள்னு கேட்டால் அது இஸ்லாம் அவர்கள் கட்டளையிட்டதற்காக இருக்கிறார்கள்னா அப்படி இல்லை. அந்தந்த வாழுகிற பகுதியில் பார்த்து கொண்டு இந்த பெயர்னால் நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் என்று கருதினால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சில பேர்களை தமிழ் பேர் வைக்க மாட்டேங்கிறார்கள். என்ன ஏற்படுது என்று கேட்டால், இஸ்லாத்தில் வந்து எந்த மொழியிலையும் பேர் வைக்கலாம், அரபிலாம் வைக்கின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் விளங்கி வைத்து இப்ராஹிம், மூசான்லாம் பேர் வைக்கிறாங்களே அதெல்லாம் அரபின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்ராஹிம் கூட அரபி கிடையாது. மூசான்னு வைக்கிறாங்களே அதெல்லாம் கூட அரபி கிடையாது. அதெல்லாம் முகமது நபிக்கு முன்னாடி வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய பெயர்கள். அவங்க பேசின மொழி வந்து எபிரேய மொழி, ஏதோ ஒரு மொழி பேசியிருக்கிறாங்க. அந்த மொழியில் வேண்டாம் அதுக்கு அர்த்தம் இருக்கலாமே தவிர அது அரபு மொழி கிடையாது.
அப்போ அரபியில் தான் பேர் வைக்கணும் என்று எந்த ஒரு கட்டளையும் குர்ஆனில் இல்லை, முகமது நபி அவர்கள் சொல்லவும் இல்லை. என்ன இருக்குன்னு கேட்டால், நீங்கள் பேர் வைப்பதாக இருந்தால் அழகான பேரை வையுங்கள், இறைவனுக்கு அடிமை என்று சொல்லக்கூடிய பெயர்களை வையுங்கள். அதே மாதிரி இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பெயரை நீங்கள் வைக்காதீர்கள், அசிங்கமான அர்த்தம் தரக்கூடிய பெயர்களை வைக்காதீர்கள். ஒருத்தர் நபிகள் நாயகம் கேட்குறாங்க, உன் பேர் என்னப்பான்னு கேட்கும்போது அவர் முர்ரு கசப்புங்கிறாரு. இதெல்லாம் ஒரு பேராப்பா, என் கசப்புன்னு வைக்கிற, நல்ல பேர் வைக்கலாமேன்னு கேட்குறாங்க. அப்போ பேருக்கு என்னன்னு கேட்டால், அதை சொல்லி கூப்பிடும்போது நீங்கள் குழந்தைக்கு நீங்கள் வச்சு விட்டு போயிருங்க, அவன் இளைஞனாகும்போது எவ்வளோ கேவலப்படுறான்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சில பேருக்கு வச்ச பேர்கள் அவன் வளர்ந்து வாழக்கூடிய அந்த சமூகத்தில் மற்ற சக நண்பர்களால் அவனை கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பேரை வச்சுட்டு போயிடுறீங்க. அது மாதிரி கருப்பண்டு பேரை வைக்கிறீங்க, பேரை வைக்கும்போது உங்களுக்கு தெரியுது வெள்ளையாக இருக்கிறவங்க வச்சிடுறீங்க. அவன் படிக்க போகும்போது என்ன ஆகுது, அந்த பேரை அவன் சொல்கிறது, உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு வெக்கப்படுறான். அந்த மாதிரியான பேர்களை எங்களுக்கு தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. மற்றபடி அழகண்டு பேர் வச்சா தப்பான்னா தாராளம் வச்சுட்டு போங்க. தம்பின்னு பேர் வைக்க, நல்ல தம்பின்னு பேர் வைக்கலாம்னா நல்லா வச்சுட்டு போங்க, அதுக்கெல்லாம் இஸ்லாம் தடை கிடையாது. அந்த பேரோட ஒருத்தர் வாழ்ந்தார்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தமிழகத்தில் மாத்திரம் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் தமிழ்நாட்டில் வைக்கிறாங்களே, அந்த பேர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அரபி பேரும் கிடையாது, வடநாட்டில் உள்ள இந்தி உருது பேர். அது உருது பேர் தான் என்ன செய்கிறாங்க, பேகம்னு வைக்கிறாங்க. பேகம்னு ஒரு ஆள் அரபு நாட்டில் காட்டுங்க பார்ப்போம். பேகம்ங்கிறது அரபு பேர் கிடையாது, உருதுல உள்ளது. அங்கே வடநாட்டில் உள்ள பேர் வந்தோன்னா அதை இவங்க பேராக என்ன செய்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. பெனாசிர்னு பேர் பெனாசிர் புட்டோண்டு வச்சு பேர் வைக்கிறாங்க. பெனாசிருங்கிறது அரபியா, அது உருது வார்த்தை. உருதுல வைக்கிற பேர் என்ன செய்கிறாங்க, இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியாக நிறைய நர்கிஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க, அது அரபி கிடையாது. அப்போ அரபி இல்லாத பேர்களையும் அரபு நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, பர்வீன்னு பேர் வைக்கிறாங்க. பர்வீன்கிறதுலாம் அரபியா, அரபி மொழி கிடையாது, உருதுல உள்ள ஒரு சொல். அதெல்லாம் உருதுல உள்ள சொல்ல இவங்க என்ன செய்கிறாங்க, உருது மக்கள் வைக்கிறத பார்த்து வைக்கிறாங்களே தவிர அரபுல தான் வைக்கணும்ன்றது அதுவும் வைக்கக்கூடாது அப்படி பார்த்தா. அப்போ பேர் எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டால், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால், இந்த பேரை வைத்து தான் அந்த சாதியை என்ன செய்வாங்கன்னா அடையாளம் காண்பார்கள். இந்த பேர் வச்சா இவன் கண்டிப்பாக இவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி கண்டறிவார்கள். இப்போ ஒருத்தர் ஒரு தலித்துலேருந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டார்னு வைங்க, வந்துட்டு என்ன செய்யறனா, உன் பேர் முனியன் அப்படின்னு சொன்னால், ஓ நீ மேப்படியானா அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா அவனை ஒரு இழிந்தவனாக கருதக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அல்லது அவனுடைய பேரை வச்சு விசாரித்து எந்த ஊர் எந்த தெருவுன்னு கேட்டு ஜாதியை கண்டுபிடிச்சிருவாங்க. பேரை சொன்னீங்கன்னு சொன்னால், பேர் மட்டும் சொன்னால் பத்தாது, அவன் இந்த ஜாதின்னு தெரிஞ்சு ஆகணுங்கிறதுக்காக வேண்டி துருவி விசாரித்து அதை கண்டுபிடிக்காத வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வராது. அப்போ நாங்கள் அந்த காலத்தில் இருந்த எங்கள் தமிழ் முன்னோர்கள் செஞ்சது தான், இஸ்லாம் கட்டளையிட்டது கிடையாது. அன்றைக்கு இந்த தமிழ் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், நம்ம இந்த மாதிரி பேர் வைக்கிறதுனால நம்ம ஜாதி வேணான்னு சொல்லி ஒதுங்கிட்டு வர்றோம். வந்த பிறகு அதை என் பேர் ராமசாமின்னு வச்சோம்னு சொன்னால், ராமசாமின்னா எந்த ராமசாமின்னு இப்போ நம்ம துருவுறாங்க. துருவிட்டு செட்டியார்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீல் பண்ணுறான், தலித்துன்னு அது மாதிரி நம்ம டீல் பண்ணுறான். அது அப்துல் கார்னு கேட்க மாட்டாங்க, என்ன ஜாதின்னு கேட்பானா, இஸ்மாயில்டா ஜாதி கேட்பானா. அப்போ இந்த ஜாதி அடையாளத்தை நம்ம மறக்கணும்னு இங்கே சேருகிறோம். அந்த பேரை வச்சுக்கிட்டு நம்மளை ஜாதியை துருவுறாங்களே என்று ஒரு கவலைப்பட்டு தான் தமிழ்நாட்டில் இருந்த முஸ்லீம் முன்னோர்கள், மார்க்க சட்டம் கிடையாது, இஸ்லாத்தில் கட்டாயம்லாம் கிடையாது, அந்த முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், இல்லை அதில் இப்போ உங்களுக்கு அந்த ஜாதியை விட்டு வர்றீங்க, அது முக்கியமான ஒரு கிஃப்ட், அது ஜாதி அந்த தீண்டாமையெல்லாம் ஒழிக்கப்படுறதுக்கு இஸ்லாம் வந்திருக்கிறது. நீங்கள் அந்த பேர்லேயே பழைய பேரை சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னு சொன்னால், உங்களை அந்த ஜாதி என்னன்னு குடைஞ்சி எடுத்து உங்களை என்ன செய்வாங்க, அந்த இழிவை தொடர செஞ்சுருவாங்க அப்படின்ற ஒரு கவலைப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், பேரை மாற்றிடுவோம், மாற்றினோம்னு சொன்னால் வாங்க பாயின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் என்னன்னு கேட்டால், நாங்கள் ஒரு பிராமணராக இருந்து நான் இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் முஸ்லீம் தான். பிராமணெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தலித்தாக இருந்து வந்தாலும் நான் முஸ்லீம் தான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. செட்டியாராக இருந்து நான் வந்தாலும் நான் முஸ்லீம் தான். அப்படி வந்தவங்க தான் நாங்கள் எல்லாரும் முஸ்லீமாக இன்றைக்கு தமிழகத்தில் வாழக்கூடிய எல்லாருமே யாருன்னு கேட்டால், மிக 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 சில 1000% அளவில் உள்ளவர்கள் வேண்டுமானால் அரபு நாட்டிலேருந்து வியாபாரிகளாக இங்கே கல்யாணம் பண்ணி தங்கி அந்த ஒரு பாரம்பரியத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள். ரொம்ப ரொம்ப குறைவான ஆளுக்கு இருப்பாங்க. அவங்களும் அதுலேருந்து வந்தோன்னு அவங்களுக்கே தெரியாது, மறந்து போயிருப்பார்கள். அது மற்ற எல்லா மக்களும் யாருன்னு கேட்டால், இங்கே உள்ள ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவங்களாக தான் இருந்தாங்க. அதுங்க எங்களுக்கே தெரியாமல் போச்சுன்னு கேட்டால், நாங்கள் அந்த அதை துருவுறதுக்குரிய வாசலை கூட அடைக்கணும் என்பதற்காக வேண்டி பேரை இப்ராஹிம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். உன் பேர் என்னென்னா இப்ராஹிம், அது ஒரு இப்ராஹிம்ட என்னங்க ஜாதின்னு கேட்பாங்களா? இப்ராஹிம்னா இப்ராஹிம் தான்ப்பா. அப்போ எதனால் நாங்கள் அது ஒன்றில் மட்டும் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, பேரில் மட்டும் அப்படி நாங்களாக தான் செய்கிறோம்.
அது இஸ்லாம் கட்டளை இட்டிருக்கான்னு கேட்டால் கடவுள் பேர் மாதிரி வைக்கிறது எங்களுக்கு தடை இருக்குது. அது இல்லாமல் நல்ல தமிழ் சொற்களில் நல்ல அர்த்தம் உள்ள சொற்களில் ஒருத்தர் பேர் வைத்து கொண்டார்னு சொன்னால் அது இஸ்லாத்தில் குற்றமானால் குற்றம் கிடையாது. அப்போ குற்றம் கிடையாதுங்கும் போது ஏன் அதை நாங்கள் தவிர்க்கிறோம் என்று கேட்டால், இங்கே நாட்டு நடப்புக்காக நாங்களாக தவிர்த்து கொள்கிறோம். ஒருத்தர் அந்த பேர் தான் வைப்பேன் அப்படின்னு சொன்னாரே, ஆனால் அது மார்க்கத்தில் தவறாண்டா தவறு கிடையாது. அந்த பெயரில் அர்த்தம் தப்பாக இருக்கக்கூடாது. அசிங்கப்படுத்துகிற மாதிரி, கேவலப்படுத்துகிற மாதிரி, அந்த மாதிரி இறைவனைக்கு இணை கற்பிக்கிற மாதிரியான அர்த்தத்தில் அந்த பெயர்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், பெயர்களை தமிழ் மொழியில் வைப்பது இல்லை. அது மிக மிக அதிகமானவர்கள் வைப்பது இல்லை. அதன் மூலமாக எங்களுடைய எங்கேருந்து வந்தோமோ அந்த மூலத்தை ஒருத்தன் துருவி ஆராயக்கூடாது, அதை மறந்துடணும், மனிதனாக மாறிவிட வேண்டும், அந்த அடையாளத்தை கொண்டு நம்ம பிரிந்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக எங்களுடைய முன்னோர்கள், தமிழ்நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் இப்படி ஒரு மரபில் எங்களை பழக்கப்படுத்தி விட்டார்கள். நாங்களும் அப்படி பழக்கப்படுத்தி கொண்டு என்ன செய்கிறோம், அது ஒன்றில் தான் நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்ப்பீங்க. மற்றபடி எதில் நாங்கள் தனித்து நிற்கிறோம், பள்ளிவாசலில் பாங்க சொல்கிறாங்க அரபிலன்னு சொல்லுவீங்க. அது எல்லா மதத்துடைய வழிபாட்டிலையும் அவங்க வேத மொழியில் தான் பண்ணுவாங்க. இதில் தனித்து காட்டுறதுக்கு என்ன இருக்குது? மற்ற எல்லாரும் செந்தமிழ்லாம் செப்பிக்கிட்டு இருக்கிறாங்களா? இல்லை. அதே நேரத்தில் முஸ்லீம்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறது, இறைவனை துதிக்கிறதெல்லாம் எந்த பாஷையில் வேணாலும் செய்யலாம், அதுக்கெல்லாம் தடை இல்லை. ஒரு யூனிஃபார்மாக உலகத்துக்கெல்லாம் ஒரு தத்துவத்தை சொல்லும் பொழுது அது ஒரு பாஷையில் தான் இருக்கணும். பாங்கு தமிழ்நாட்டில் தமிழ் பாங்கு, மலேசியாவில் மலேசியா பாங்குன்னா நான் மலேசியாவுக்கு போகிறேன், ஒரு பள்ளியிலேருந்து மலேசியா பாங்கு சொல்கிறாங்க, பாங்குன்னு எனக்கு வழங்குமா? அது பள்ளிவாசங்க இருக்குன்னு எனக்கு வழங்குமா? வழங்காது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வழங்காட்டா கூட பாங்கு சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, நம்ம போய் தொழுவலாம் அப்படிங்கிறதுக்காக உண்டாக்குனதுனால தான் அந்த அரபு மொழியில் என்ன செய்கிறோம், அரபு மொழி என்பதற்காக இல்லை, ஒரு யூனிஃபார்முக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம், தேசிய கீதத்தை ஏற்றுருக்கோமா இல்லையா? ஜனகண மனங்கிறது என்ன தமிழா? அது சிறந்த மொழி என்பதற்காக ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு மொழி வேணும், எதை சொன்னாலும் என் மொழி வேணும் ஒருத்தன் கேட்பான். ஏதோ அந்த கவிஞரை மதித்து, தாகூருங்கிற கவிஞர் நல்ல கவிஞர், அந்த அவரை மதித்து நம்ம என்ன செய்வோம், அவர் எழுதின பாட்டை வச்சுக்கிறோம்னு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அந்த ஜனகண மனங்கிறது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. அந்த யூனிஃபார்ம் உள்ள விஷயங்களில் மட்டும்தான் இப்படி இருக்குமே தவிர, மற்றபடி கடவுள்கிட்ட வேண்டுவது, பிரார்த்தனை செய்கிறதெல்லாம் உங்கள் தாய்மொழியில் அல்லது நீங்கள் தொழுது முடிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுறீங்க, அரபிலேயே பிரார்த்தனை பண்ணுறாங்க எல்லோரும், அவங்கவுங்க பாஷையில் இறைவன்ட்டு கேட்போம், இறைவா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு, எனக்கு செல்வத்தை கொடு, என் நோயை நீக்கிவிடு, எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு, என் பிள்ளைகளுக்கு வருமானத்தை கொடு, எங்கள் மன நிம்மதியை கொடு, நல்ல வாழ்க்கை துணையை கொடு, சந்ததியை கொடுன்னு சொல்லி எங்கள் பாஷையில் தான் நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம். கடவுளை நெருங்குவதற்கு பாஷையை நாங்கள் ஒரு தடையாக வைத்துக்கொள்வதே இல்லை, எங்கள் மார்க்கும் அப்படி சொல்லித்தரவில்லை. அதனால் நாங்கள் தனியாக காட்டுற முறை இந்த பெயர் வைக்கிறதில் நீங்கள் சொல்லுவீங்க, இந்த பாங்கு சொல்ல சொல்லுவீங்க. உடையிலெல்லாம் அப்படி சொல்லவே முடியாது. உடையில் எல்லா வகையான உடை எல்லாரும் தான் போடுகிறார்கள். அதனால் உடை அந்த ஊருடைய பழக்கத்தை பொறுத்து என்ன செய்வாங்க, ஒரு ஊரில் ஒரு பழக்கம் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. முஸ்லீம்கள் எல்லோரும் ஒரே உடையை போட்டாங்க, நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். முஸ்லீம்கள் எல்லாருக்கும் ஒரே விதமான உடை இருந்தால் தான் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க. அந்த உடையில் நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால், அந்த பைத்தியக்காரத்தமாக இருக்கிற பேண்டை சுட்டு ஓட்டை போட்டுலாம் போடுறாங்க இல்லை, அந்த மாதிரி கிறுக்குத்தனமானதெல்லாம் நாங்கள் போட மாட்டோம். உடை அணிகிறதுல என்ன செய்கிறது, கொஞ்சம் நாகரிகமாக இருக்கணும், தொட தெரிகிற மாதிரி போட மாட்டோம். பெண்கள் உடை போட்டாங்கன்னு சொன்னால் இடுப்பை காட்டிட்டு போகிற மாதிரி போட மாட்டோம். அந்த மாதிரியான விஷயங்களில் நாங்கள் மாறுபடுவோம் என்று சொன்னால் அந்த மாறுபடுதல் நல்லது தானே, அந்த மாதிரியான மாறுபடுதல் இருக்கும். அதனால் எல்லாத்துலேயும் தனித்து காட்டுகிறார்கள் என்று நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அப்படி இருக்கவே இல்லை. இயன்ற அளவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இஸ்லாம் அனுமதிச்சுக்கிற எல்லா விஷயங்களையும் எல்லோரையும் போல தான் நாங்கள் நடக்கிறோம். மார்க்க அடிப்படையில், மத அடிப்படையில் எங்களுக்கு ஒன்றை தடுத்திருக்கும் பொழுது அதை நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம். ஒவ்வொரு மதத்திலும் அப்படி தான் தவிர்த்து கொள்கிறார்கள். தொப்பி போடுறது சொல்கிறீங்க, தொப்பி போடுறோட இஸ்லாத்திலே கட்டாயம்லாம் கிடையாது. தொப்பி போடாதவர்கள் தான் நாட்டில் அதிகம். உங்களுக்கே தெரியும், முஸ்லீம்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போங்க, 1000 முஸ்லீம் போவான், 7 பேர் தொப்பி போட்டுருவான், மீதி எல்லோரும் தொப்பி இல்லாமல் தான் போவான். நீங்கள் தொப்பி போட்டவன் தான் முஸ்லீமுன்ற பார்வையில் பார்த்துக்கிட்டு அவன் மட்டும் தான் முஸ்லீம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. தொப்பி போடாதவன் ஜாஸ்தி இருக்கிறான். தொப்பி என்பது துருக்கியர்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. அவங்க தான் உலகத்துக்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு ராஜ்யத்துக்கு தலைமை தாங்கினதுனால அவங்க கலாச்சாரத்தை இவங்களும் பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அப்படி தான் தொப்பிங்கிறது எங்களுக்கு என்ன செஞ்சு ஒரு பழக்கத்துக்கு வந்துச்சு. இஸ்லாத்தில் கட்ட கடமையாக நபிகள்லாம் தொப்பி செய்த தெரிஞ்சாங்க, அவங்களுடைய தோழர்கள்லாம் தொப்பியாக போட்டுட்டு இருந்தாங்க இல்லை. தொப்பி பின்னாடி ஒரு பழக்கம், ஏதோ ஒரு பழக்கத்துக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, எங்களை துருக்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. முஸ்லீம்களுக்கு என்ன பேர், துலுக்கங்கிறான். துலுக்கன்னா துருக்கன். துருக்கன் ஏன் சொல்கிறான்னு கேட்டால், முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் ஒரு நாடாக முந்தி இருந்துச்சு கிலாபத்துன்னு சொல்லி, அது துருக்கி தலைமை தாங்கினுச்சு. அதனால் எங்களுக்கு நாங்கள் அந்த நாடு முஸ்லீம்களுக்கெல்லாம் தலைமைன்னு சொல்லி கொண்டதுனால எங்களுக்கு துருக்கிங்க சம்மந்தம் இல்லை.
ஆனால் எங்களை கூட துருக்கன்ட்டாங்க. துருக்கிக்காரன். பாரதியார் கூட தில்லி துருக்கர்னு என்ன செய்கிறாரு, படிச்சிருக்காரு. திக்கை வணங்கும் துருக்கர்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் துருக்கன்லாம் கிடையாது, நாங்கள் இந்தியன் தான். ஆனால் துருக்கன்னு சொல்லிட்டார். அந்த துருக்கிங்கிற ஒரு பேஸ் வந்தவுடனே நம்ம ஆளுகளை என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லீம்களை ஒரு துருக்கியில் தொப்பி போடுறாங்கல்ல, அதான் இஸ்லாமிய அடையாளம் அப்படின்னு சொல்லி இவனும் போட ஆரம்பிச்சிட்டான். அப்படி வந்த பழக்கம் தானே தவிர தொப்பி என்பது வணக்க வழிபாடு செய்வதற்கோ வேறு எதற்குமோ எங்களுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அவன் ஒரு நல்லா இருக்குன்னு நினச்சி சில பேர் நான் கூட போடுறேன், போடாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் முஸ்லீம்கள் தொப்பி போட்டு காட்டுற மாதிரி மற்றவங்க தங்களுடைய அடையாளத்தை காட்டாமல் இருக்கிறாங்க. இவன் கொஞ்சம் பேர் காட்டுறான். ஆனால் மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா நெத்தியில் வந்து அவங்க நம்புகிற பிரகாரம் இப்படி பட்டை இதெல்லாம் போடுறாங்க. அது எதை காட்டும்? ஒரு பொட்டு வைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மதத்தை சேர்ந்தவனு காட்டத்தானே செய்யுது. அது அதிகமான பேர் காட்டுறாங்களே. முஸ்லீம்களில் தொப்பி கொஞ்சம் பேர் தான் போட்டிருக்கிறான். வேறு அவங்களாம் ஒரு அடையாளமும் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க வந்து நெத்தியில் என்ன செய்கிறாங்க, நாங்கள் யாருன்னு எந்த மதத்தில் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதை காட்டுகிற அளவுக்கு அவங்களும் தான் போடுகிறார்கள். பார்க்கத்தானே செய்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்கள் தான் ஒரு சிலுவை மாதிரி அவங்களும் தான் போட்டுக்கொள்கிறார்கள். அப்போ வந்து எல்லாருமே தங்களுடைய மத அடையாளத்தை என்ன செய்கிறாங்க, காட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த மாதிரி கூட நாங்கள் என்ன செய்யலை, தாடி ஒன்று தான் நீங்கள் சொல்லலாம். தாடியும் பொதுவாக போச்சு இப்போ. அதனால் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு தனித்து காட்டுறோம் என்பது வந்து சினிமாக்கள் ஏற்படுத்தின ஒரு தப்பான ஒரு புரிதல் தானே தவிர அது உண்மை இல்லை என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும்.